இன்னைக்கு வைகாசி அனுஷம் மகா பெரியவா ஜெயந்தி வேற. இந்த முருகனுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதாவது நம்மளுக்கு எப்படி டே நைட்டு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு பகல் உத்தராயணம் தட்சிணாயனம் தேவர்களுக்கு. மனிதர்களால பிரிக்கப்பட்டதுதான். இது சைவம், இது வைணவம், இது கௌமாரம், இது சாக்தம். பகவான் ஒருவனே அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு தான். அதாவது மகாபிரிவா தான் சொல்லுவா, சமையல்லாம் ரொம்ப நன்னா பண்ணிட்டு எல்லா பதார்த்தங்களையும் ரொம்ப நன்னா பண்ணிட்டு ஒரு கெட்டு போன பாத்திரத்துல அந்த பதார்த்தத்தை வச்சா என்ன ஆகும்? பக்திக்கு ரொம்ப முக்கியம் மன தூய்மையோட பண்ண. நான் இப்போ ஸ்மரணாத்து அருணாச்சலம்னு இருக்கு, திருவண்ணாமலையாரை நினைச்சாலே மோட்சம்னு இருக்கு. அதுக்காக நான் திருவண்ணாமலையார் நினைச்சுட்டேங்கிறதுக்காக எல்லாருக்கும் துரோகம் பண்ணா சுவாமி ஒத்துப்பாரு? பெரியவாள்கிட்ட போய் கேட்டாலாம், ஏன் பெரியவா மார்கழி மாசத்தை மாத்திரம் எல்லாரும் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு பெரியவா சொன்னாலாம், மகாபிரிவாளுடைய லைஃப் ஹிஸ்டரியை படிச்சாலே நம்ம இன்னைக்கு எத்தனாவது படியில நிக்கிறோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி. பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டே இருந்தா திடீர்னு கிங் கோப்ரா வந்து படம் எடுத்து, மகாபிரிவா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து படம் எடுத்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட குன்னம் சந்திரமௌலி தீட்சிதர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியம் தான். சுவாமி, இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். நேத்தியே வந்து வைகாசி விசாகம், அதுவே எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்ததுன்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வைகாசி அனுஷம் மகா பெரியவா ஜெயந்தி வேற. சோ நீங்க முதல்ல வைகாசி விசாகம், அப்புறம் வந்து பெரியவாளோட ஜெயந்தி, இது ரெண்டு பத்தியும் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதாவது ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். இன்னைக்கு வாழ்நாளில் எல்லாருக்கும் பெரிய ஒரு பொன்னாளா திகழக்கூடிய ஒரு நாள். என்னத்தினால அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரத்துல ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திரம். 27 விதமான நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதிபதியா சொல்லக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த விசாகம். இந்த வைகாசி மாசங்கிறது உத்தராயண புண்ணிய காலத்துல தான் வருது. அதாவது நம்மளுக்கு எப்படி டே நைட்டு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு பகல் உத்தராயணம் தட்சிணாயனம் தேவர்களுக்கு. அதனால வந்து இந்த உத்தராயணம்ங்கிறது பகல் பொழுது ஜாஸ்தி. இப்ப இனிமே பார்த்தேன்னா சன் ரைஸ் சீக்கிரம் 5:30க்குலாம் சன்ரைஸ் ஆயிடும். செட்டிங் வந்து 7 o'clock வரைக்கும் போகும் ஈவினிங்ல. அப்போ இவாளுக்கு பகல் பொழுது ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயே தேவதைகளை அளவுக்கு மீறின அளவுக்கு நம்ம உபாசிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்லப்பட்டு. அதாவது இந்த முருகனுக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. எப்படின்னா, வசிஷ்டர் வந்து ராமாயணத்துல ஸ்கந்த புராணத்தை பத்தி சொல்லிருக்கு, ஸ்காந்தத்தை பத்தி சொல்லியிருக்கு, எப்படி முருகனுடைய ஜனனத்தை பத்தி சொல்லிருக்காரு, முருகனுடைய பிரபாவங்களை பத்தி ராமாயணத்துல வால்மீகி சொல்லிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது பின்னாடி வரக்கூடிய மனிதர்களால பிரிக்கப்பட்டதுதான். இது சைவம், இது வைணவம், இது கௌமாரம், இது சாக்தம். அதாவது இதெல்லாம் மனிதர்களால பிரிக்கப்பட்டதுதான். பட் பகவான் ஒருவனே அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு தான். இன்னைக்கும் வந்து இந்த சங்கரங்கோவில்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் பார்த்தேன்னா சங்கர நாராயணஹா ஏகஹா அப்படின்னு ஒரு பக்கம் மகாவிஷ்ணுவும் ஒரு பக்கம் சிவனும் இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன், யாரை உபாசிச்சாலும் ப்ராப்பரா உபாசிச்சா அவ நம்மளுக்கு பண்ண வேண்டிய அனுகிரகத்தை காலக்கிரமேண நம்மளுக்கு பண்ணுவா. அதாவது மகாபிரிவா தான் சொல்லுவா, சமையல்லாம் ரொம்ப நன்னா பண்ணிட்டு எல்லா பதார்த்தங்களையும் ரொம்ப நன்னா பண்ணிட்டு ஒரு கெட்டு போன பாத்திரத்துல அந்த பதார்த்தத்தை வச்சா என்ன ஆகும்? எல்லாமே கெட்டு போயிடும். அது மாதிரிதான், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அவ்வளவுதான். அதுதான் மகாபிரிவா சொல்லுவா, பக்திக்கு ரொம்ப முக்கியம் மன தூய்மையோட பண்ண. நான் இப்போ ஸ்மரணாத்து அருணாச்சலம்னு இருக்கு, திருவண்ணாமலையாரை நினைச்சாலே மோட்சம்னு இருக்கு. அதுக்காக நான் திருவண்ணாமலையார் நினைச்சுட்டேங்கிறதுக்காக எல்லாருக்கும் துரோகம் பண்ணா சுவாமி ஒத்துப்பாரு? அதாவது அந்த ஸ்லோகத்தை நன்னா கவனிக்கணும். ஜனநாத் கமலாலயம், திருவாரூர்ல பிறந்தா மோட்சம். தரிசனாத் அப்ரசதசி, சிதம்பரத்துக்கு அப்ரசதசன் பேர். அந்த விமானத்தை வாழ்நாள் ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காஷ்யாந்து மரணான் முக்தி, காசியில போனா முக்தி. கடைசியில சொல்லும் போது ஸ்மரணாத் அருணாச்சலம்,
நினைச்சா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? மனதளவுல ஹிருதயத்துல தூய்மையா நினைக்கும். விவேகானந்தர் சொல்றாரு இல்லையா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோவில் எது? இதயம்தான். அதை நீங்க சுத்தமா அதை சுத்தமா வச்சுட்டாதான் பகவான் குடிகொள்ளக்கூடிய இடம் இங்கதான் அப்படிங்கறதுனாலதான் விவேகானந்தர் அப்படி சொல்றார். அதனால எதுக்கு சொல்றேன், இந்த வைகாசி மாசம்ங்கிறது உத்தராயண புண்ணிய காலத்துல இருக்கிறதுனாலையும் ரிஷபம்னு பேரு. மேஷ ரிஷபம் மிதுன கடகம்னு 12 மாசங்கள்ல இந்த ரிஷபம்னு பேர், இந்த ரிஷப மாசம். அதனால இந்த வைகாசி மாசத்துலதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்போ பார்த்தெல்லாம் மகாபெரிவா ஜென்மதினம், அவர் அவதாரம் பண்ண வைகாசி மாசம் அனுஷத்துல ரொம்ப விசேஷம். அவர் வைகாசி மாதத்துலதான் அவர் அவதாரம் இருக்கார். வைகாசி விசாகம் நடக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே உத்தராயணம் தான் நடக்கிறது. அதே மாதிரி மாசி மகம், அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்திகரம் மாசி மாசம், சிவராத்திரி அப்பதான் வருது. அதே மாதிரி வைகாசியில தான் உங்களுக்கு நிறைய நம்ம புண்ணியங்களை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி தட்சிணாயனத்துல எது ரொம்ப விசேஷம்? மார்கழி மாசம். அதுல என்ன விசேஷம்னு கேட்டா, பெரியவாள்கிட்ட போய் கேட்டதுக்கு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பதில் பெரியவாளை தவிர யாரும் சொல்லியிருக்க முடியாது. பெரியவாள்கிட்ட போய் கேட்டாலாம், ஏன் பெரியவா மார்கழி மாசத்தை மாத்திரம் எல்லாரும் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு பெரியவா சொன்னாலாம், வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாசம்தான் வருது, நடராஜருக்கு ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாசம் தான் வருது, அதனால்தான் மார்கழி மாசம் ரொம்ப வசதி அப்படின்னு சொன்னாராம் பதில். அதனால எதுக்கு சொல்ல வரேன், நம்மளுக்குதான் இப்போ வைர வைடூரியம் ரத்தனம் மாளிகை அதெல்லாம் பகவான் கேட்கவே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலந்தோஜம் யோமே பக்தியா, ஒரு துளசி தளத்தவை பரமேஸ்வரனுக்கு ஒரு பில்வ தளத்தவை போரும். ஆனால்தான் எந்த தேவதையும் எனக்கு வைரம் கொடுத்தாதான் இது. அதே மாதிரி இதை பகவான்கிட்ட இந்த முறையிடுறதையே நம்ம குறைச்சிக்கணும். அது ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டரா போயிடுது. பிஸ்னஸா பேசணும் பகவான்கிட்ட போய், நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு எதை தரேன், நீ எனக்கு இது அப்படி சொல்லக்கூடாது. அதாவது எல்லாத்தையுமே பகவத் அர்ப்பணமா தான் பண்ணணும். நான் புரிஞ்சுட்டேல. அதாவது நட்சத்திரே ராசு ஜாதசிய சர்மனஹா நட்சத்திரே ராசு ஜாதாயா அப்படின்னா அது காமியமா செய்யறது, ஒரு விஷயத்தை விரும்பி செய்யறது. எல்லாமே பகவத் அர்ப்பணமா பண்ணிட்டோமே ஆனா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் பலன் கிடைக்கும். அந்த அந்த அளவுக்கு மனசுல நமக்கு ஒரு அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி கிடைக்கும்? அந்த பக்தி பண்ண பண்ண பண்ணதான் அந்த புரிதல் உண்டாகும். அது புரிதலும் அந்த மெச்சூரிட்டி, கால அவகாசம், கால சூழல், அது பக்தி பண்ண பண்ணதான். அதுக்கு என்ன பண்ணும்? மகாபெரிவா ரமண மகரிஷி, விவேகானந்தர், அந்த மாதிரி மகான்களுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சாலே அவ எவ்வளவு தூரம் இந்த வேர்ல்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அதுல இருந்தே நமக்கு மத்ததெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம படிச்சுட்டே இருக்கணும், நல்ல விஷயங்களை படிச்சுட்டே இருக்கணும். சொன்னா திருமூலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு செய்யுள் ஒண்ணு சொன்னார். அவர் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைச்சுடாத, நம்மளை கண்காணிக்கிறதுக்கு பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு சொல்றார். கண்காணி இல்லா இடம், கண்காணி என்று கள்ளம்பல செய்வாய், கண்காணி இல்லா இடம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்காத. நம்மளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காத, நம்மளை கண்காணிக்கிறதுக்கு பகவான் இருக்கார். அந்த எண்ணத்தோட இருந்தோமே ஆனா நம்ம தப்பு வழிக்கு போக மாட்டோம். அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு எல்லாரும் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கா. மோர் ஓவர் காஞ்சிபுரம்ங்கிறது டெம்பிள் சிட்டி. அங்க கிட்டத்தட்ட ஒரு 16-17 திவ்ய தேசங்கள். அது நிறைய இருக்கு. இந்த வரதராஜ பெருமாள் இருக்கார், அதுக்கப்புறம் நிலா திங்கள் துண்டன், கல்வன், அட்டபுஜகரம், திருவெக்கா, அப்புறம் பாண்டவ தூதர், அதுக்கப்புறம் உலகளந்த பெருமாள். அந்த ஊர்ல இன்னொன்னு விசேஷம், ஒரே இதுலயே 5 திவ்ய தேசம். ஆமா, ஊரகத்தான், காரகத்தான், நீரகத்தான், அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம். அதாவது இவாளுக்கெல்லாம் எப்படி பேர் வருது, பெருமாளுக்கு எப்படி பேர் வந்தது? பக்தாள் போய் பாடினால்தான் அவருக்கே பேர். அதனால்தான் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றோம். எப்படி சைவ குரவர்கள் 4 பேர் இவா போய் பரமேஸ்வரன் பாடினால்தான் பரமேஸ்வரனுக்கே அங்க போகணுங்கிற எண்ணத்தை சுவாமி கொடுக்குறார் நம்ம எல்லாருக்கும். நம்ம என்ன சொல்றோம்? பாடல் பெற்ற ஸ்தலம். இங்க திருவாய்மொழி திவ்ய தேசம் அப்படின்னாலே அதெல்லாம் பாடல் பெற்ற பெருமாளே அங்க அது காரணம் என்ன? அப்ப பக்திக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கா அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். அதனால்தான் இந்த வைகாசி விசாகத்துல பெருமாளோ கருடனையோ சுப்பிரமணிய சுவாமியோ நம்ம வழிபட பட 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 நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நம்மளுக்கு நல்ல மங்களங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இதை ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறோம். மோர் ஓவர் இன்னைக்கு நடமாடும் முனின்னு சொல்லக்கூடிய மகாபிரிவாளுடைய ஜெயந்தி. அதாவது 1894 to 1994 மகாபிரிவாளுடைய பூலோக சஞ்சாரம். அவர் விழுப்புரத்துல தான் பிறக்கிறார். அவளுடைய தாயாருடைய ஊர்
ஈச்சங்குடின்னு கும்போணத்துல இருக்கு அந்த ஊர். இன்னைக்கும் அந்த ஊர், அவ இருந்த ஊர், அவ மகாபிரிவாளுடைய தாயார் தோப்புனார் இருந்த வீடு இன்றைய தினம் வேத பாடசாலையா இன்றைய தினம் இருக்கு. அவர் வந்து 1908 வந்து வெள்ளைக்காரன் பீரியட், அதாவது பிரிட்டிஷ் பீரியட், அப்பதான் அவர் வந்து பட்டம் எடுத்துக்கிறார். மகாபிரிவா பட்டம் எடுத்துண்டு அவர் என்ன பண்றாரு, நம்ம இப்படி தரிசனம் கொடுத்துட்டே இருந்தா நம்ம இன்டலெக்சுவல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால முசிறி பக்கத்துல மகேந்திரமங்கலம்னு ஒரு ஊர், கேள்விப்பட்டேன். அந்த ஊர்ல போய் உக்காந்துண்டு எல்லா விதமான கிரந்தங்கள், இப்ப எப்படி ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம்னு சொல்றோமோ அந்த மாதிரி சங்கர பாஷ்யம், உபநிஷத்து, அதுக்கப்புறம் வந்து பிரம்மசூத்திர பாஷ்யங்கள், இதெல்லாத்தையும் படிச்சு பல வித்வான்களை பல ரீதியா அவர் வந்து வின் பண்ணி தான் வந்து உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகா குரு அப்படிங்கிறத உலகத்துல இன்னைக்கு கார்த்தால பிறந்திருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் அத பூமியில அவர் வந்து நிரூபிச்சிருக்கு. யாரா இருந்தாலும் சரி, அதாவது எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவா, ஆச்சாரியனை தான் எங்களுக்கு தெரியும், தெய்வத்தை தெரியாது. அதாவது மாதா, அம்மா, பிதா, அப்பாங்கிறவர் யாரு, நம்மளுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கக்கூடியவர். அப்பா அம்மா இல்லாமல் நம்ம வர முடியாது. அதனால அம்மா 10 மாதம் கர்ப்பத்தில் வச்சு நம்மளை தன்னுடைய ரத்தத்தையே பாலாக கொடுத்து அனவரத்தும் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண பர்சன் யாரு அப்படின்னா தாயார். கண்டிப்பா தாயார் தோப்பனாரை காமிச்சு கொடுக்குறாரு. அந்த தோப்பனார் என்ன பண்றார், பிரம்மோபதேசம்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்தையை பூனல் போட்டு பிரம்மோபதேசம் பண்ணி நல்ல ஆச்சாரியன்ட்ட கொண்டு விடுறாரு, குருகிட்ட கொண்டு வர. அது நல்லா புரிஞ்சுக்கணும், குருங்கிற சப்தத்துக்கும் ஆச்சாரியங்கிற சப்தத்துக்கும் என்டையர் டிஃபரெண்ட் உண்டு. குருங்கிறவர் நம்மளுக்கு பாடம் கற்பிக்கக்கூடியவர், ஆச்சாரியன்கிறவர் நம்மள சன்மார்க்கத்தில் அழிச்சுன்னு போகக்கூடியவர். அதனால்தான் ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் உண்டு. அதனால இந்த குருவா இருக்கக்கூடிய நம்மளுடைய செல்ஃப் டிக்னிட்டியை சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும், படிச்சதை எப்படி நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வாழ்வியல் வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழியை காமிச்சு கொடுக்குறாரு, வே ஆஃப் லைஃபை காமிச்சு கொடுக்குறாரு. அது மூலியமா நம்ம பகவானை போய் அடையும். அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல எல்லா விதமான மதத்துல இருக்கக்கூடிய மத குருகள் அத்தனை பேரும் ஒத்துண்ட ஒரு மகான் யாருன்னா மகாபிரிவா. இது மகாபிரிவாருடைய லைஃப் ஹிஸ்டரியை படிச்சாலே நம்ம இன்னைக்கு எத்தனாவது படியில நிக்கிறோங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஜகோபுரம் கட்டிட்டு இருந்தான் இதுல ஸ்ரீரங்கத்துல, அது வந்து திருமங்கை ஆழ்வார் கட்ட வேண்டியது. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா இல்லாமல் போனதுனால முக்கூர் அழகிய சிங்கர் தான் அந்த ராஜகோபுரத்தை ரொம்ப பரிசிரமப்பட்டு பிரயத்தனப்பட்டு அவர் கட்டுறார். அவர் வந்து ஆவணி ஹஸ்தம் அவருடைய திருநக்ஷத்திரம். ஏஷியாலேயே பெருசு, 12 நிலை, 13 நிலை. அந்த கோவில்ல ஏறி நின்று பார்த்தா இலங்கை தெரியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோவிலுடைய 13வது நிலையில போய் நின்றா இலங்கை தெரியும். அது இன்னைக்கும் அந்த அந்த கோவில தான் ஏஷியாலே பெஸ்ட், 13 நிலை. அதை வந்து ரொம்ப பரிசிரமப்பட்டு தான் முக்கூர் அழகியர் கட்டினர். அப்போ இவங்க அவருக்கு சொப்பனத்துல வந்த உடனே அவர் முதல்ல பெரியவாள்கிட்ட போய் கேட்டாரா, அந்த மாதிரி எனக்கு சொப்பனத்துல ஆக்ஞை வந்திருக்கு, என்ன பண்ணட்டும், பேஷா கட்டுங்கோ, க்ஷேமமா வரும்னு மகாபிரிவா வாக்கு. அதோட கூட இல்லை, அது எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா அது ரொம்ப இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பெரியவா சத்தாரால கேம்ப்பு, பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டே இருந்தா திடீர்னு கிங் கோப்ரா வந்து படம் எடுத்தது. மகாபிரிவா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து படம் எடுத்தது பெரியவா. அன்னைக்கு இந்த பழைய மியூசிக் டைரக்டர் இளையராஜான்னு இருக்கார், அவரும் இந்த கல்கி, அவ 2 பேரும் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக போயிருந்தோம். அப்போ பெரியவா பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது மக்கள்கள்லாம் அப்பா பெரியவாள் எழுப்பா, பக்கத்துல பெரிய கொடியதான சர்ப்பம், கிங் கோப்ரான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பெரிய சர்ப்பம் படம் எடுத்துருந்து. அப்ப பெரியவா உடனே அந்த சலசலப்பை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த பாம்பை பார்த்தாரா, ஒரு நிமிஷம் சந்திரமௌலீஸ்வரரை பார்த்தாரா. பார்த்துட்டு கண்ணை முடின்னு சொல்றார், ராஜகோபுரம் கட்டுறா ரங்கநாதருக்கு, ஆதிசேஷன் வந்து கேட்குறேன் ரங்கநாதனுக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு அவ 2 பேரையும் விட்டு ஒரு நிலைக்கு பெரியவா கொடுக்க சொன்னா. அப்படிதான் ஏற்பட்டது இந்த ராஜகோபுரம். அதனால அவன் நீ எதுக்கு வரேங்கிறத அவரை சொல்லிடுவார். அவர் காப்பாத்தனம்னு தீர்மானம் பண்ணிட்டா என்ன சமாச்சாரமா இருந்தாலும் பெரியவா காப்பாத்திடுவா. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கணும், அவரை தான் சொல்லுவேன். இந்த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் மகாபிரிவா போட்டா ரொம்ப பிரமிச்சிருவோம். என்ன போட்டிருக்கு, கடைசியில அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிருக்காரு சித்தியார் அன்னைக்கு. யாருக்கு தோணும், அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் 1894 to 1994 அவர் ஜனனம், அதாவது ஜனனம்னு நம்மளுக்கு சொல்லணும், மகாபிரிவாளுக்கு சொல்லும்போது அவதாரம்னு சொல்லணும்.
அவர் அவதாரம் பண்ணதும் அனுஷ நட்சத்திரத்துல, அவர் இந்த பூமியை விட்டு நிவிருத்தி ஆனதும் அதே அனுஷத்துல மார்கழி மாசம். ஜனனம் முக்தி ரெண்டும் ஒரே நட்சத்திரத்துல அமைஞ்ச ஒரே மகான் மகாபெரிவா. அவர் தான் எப்படி இன்னைக்கு இத்தனை விதமான வேதங்கள் இன்னைக்கு மேல இருக்கு அப்படின்னா மகாபெரிவா தூக்கின் வந்த அந்த ஒரு வழி தான். அதனாலதான் சொல்ற, சந்திரபாகா நதிக்கரையில் நின்றுட்டு வேத ரக்ஷண ட்ரஸ்ட்னு முதல்ல ஆரம்பிச்சு தன் லைஃப்ல லாஸ்ட் பிரீத் வரைக்கும் வேதம் படிச்ச வாழ்க்கை தன் வாழ்நாள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் தான் வேத ரக்ஷண ட்ரஸ்ட். அதில் தான் இன்னி வரைக்கும் யாரெல்லாம் ப்ராப்பராக பாடசாலையில் போய் அத்தியனம் பண்ணி எக்ஸாம்லாம் கரெக்டாக கொடுக்குறாலோ அவளுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்து டிடிடி தேவஸ்தானம், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அங்கே இன்டர்வியூ வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் தினம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வேதத்தை சொல்லணும். வேத மந்திரங்கள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மகாபெரிவா தன்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் அப்படி பண்ணிட்டு. அதனால அப்பேற்பட்ட மகான் அவதாரம் பண்ண இன்றைய ஒரு தினம் தான் இந்த வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரம். பிச்சம் இன்னைக்கு, அதான் நேற்றுக்கு சாயந்தரமே அனுஷம் வந்துருத்தோ, இன்னைக்கு பிச்சம் மறுநாள் வரைக்கும் இன்னி வரைக்கும் இருக்கு. அதனால அவர் வாழ்நாள்ல பண்ணாத மிராக்கிளே கிடையாது. அது பெரியவா வரதராஜர் பெருமாள் கோயில் தரிசனம்ன்றதுக்காக போறான். இங்க தினப்படி வரதராஜரை தரிசனம் பண்றவர் மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது, அப்போ ஒரு பூர்ண கும்பம் கொடுக்கும்போது வைஷ்ணவாளுக்கு ஒரு மந்திரமா இருக்கும், ஸ்மார்த்தாளுக்கு ஒரு மந்திரமா இருக்கும். அப்போ இவர் ஸ்மார்த்த சன்னியாசிங்கிறதுனால வைஷ்ணவா அத்தனை பேரும் ஸ்மார்த்தாளுக்கு உண்டான மந்திரத்தை சொன்னாலாம். அது அவர் ஒரு பெரிய மனசு பாருங்க. அவர் சொன்னார், உங்க குருநாதர் எப்படி சொல்லி கொடுத்துருக்கா உங்களுக்கு அப்படின்னு. எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்குது. அதாவது யத்வேதாதௌஸ்வர புரோக்தோன்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்லுவார், யோவேதாதௌஸ்வர புரோக்தான்னு ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல சொல்லுவார். அப்போ பெரியவா வந்தோடனே யோவேதாதௌஸ்வர புரோக்தம்னு சொன்னோடனே பெரியவா நிறுத்திட்டு, இப்ப சொன்னதை திரும்பி சொல்லுங்களேன் எல்லாரும் அப்படின்னா. ஏன்னா அது பெரியவா சொன்னதையே திரும்பி சொன்னா 2-3 தடவை ரிப்பீட் பண்ணலாம். சரி. அப்ப சொன்னாரா, நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்க சம்பிரதாயத்தை மாத்தப்படாது. அதனால நீங்க யத்வேதாதௌஸ்வர புரோக்தோனே சொல்லுங்க, அதை நான் யோவேதாதௌஸ்வர புரோக்தவா நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எங்க பார்க்க முடியும்? மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், யாரும் போய் தெய்வத்திட்ட போய் முதல்ல அந்த இதை பண்றத குறைச்சு பிசினஸ் மாதிரி, நீ எனக்கு இதை பண்ண நான் பண்ண பா, உன்னோட அனுகிரகம் நீ கூட இருக்க எதா இருந்தாலும் அவ்வளவுதான். அதாவது எங்க ஊர்ல ஒரு லாரி டிரைவரை திறந்தோம். அவன் என்ன பண்ணுவான், 10 அடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், பிள்ளையார் கோயில போய் ஒரு 10 ரூபா பணத்தை போட்டான். மெயின் ரோடுக்கு வந்தா ஒரு சர்ச் இருந்தது, சர்ச்சிலையும் போய் ஒரு 10 ரூபா பணத்தை போட்டான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ஒரு தர்கா ஒன்று, அதுலேயும் போய் 10 ரூபா பணத்தை போட்டான். அப்போ கேட்கும்போது, சரி பிள்ளையார் கோயிலில் போட்டா சரி, அங்கே 2த்துலையும் போட்டேன் என்னென்ன, யாராவது ஒருத்தரை என்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்க, எனக்கு ஏதாவது வழியில் ஆபத்து வந்தா, அவனுடைய நம்பிக்கை. அதனால எதுக்கு சொல்ல வர, தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கைங்கிறது கட்டாயம் வேணும். அதாவது நம்மளால ஒரு யூனிட் பிளட் நம்ம தயாரிச்சிட முடியுமா இன்னைக்கு? இல்லை. ஒருத்தனுடைய சுவாசம் நின்று போயிடுத்து, அவனுடைய சுவாசத்தை திரும்பி நம்ம உற்பத்தி பண்ண முடியுமா? எதுவுமே முடியாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ஜெரிமானம் ஆகணுங்கிறது அங்க எழுதியிருக்கு. முதல்ல இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமாங்கிறதையும் அவன் தலையில எழுதியிருக்கு. அதான் சொல்றேன், எல்லாம் இருந்து சாப்பிடலன்னா விரதம், எதுவுமே இல்லாம சாப்பிடலன்னா பண்ணி. கரெக்ட். அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கணுங்கிறதும் அவன் தலையில எழுதியிருக்கு, நம்ம தலையில எழுதியிருக்கான். நம்மளுக்கு எழுதியிருக்கிற சாப்பாடு நம்மளுக்கு வயத்துக்குள்ள போகணுங்கிறதும் அவன் எழுதியிருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதே கிடைக்கும். அதனால எதுக்கு சொல்ல வர, இந்த வைகாசி விசாகத்துல இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வருஷம் தவறாம எல்லாரும் வைகாசி விசாகத்துக்கு வந்து இங்க காஞ்சிபுரம் போக முடியாட்டா இப்ப நிறைய மீடியாக்கள் வழியா நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். பகவானை இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சாலே, வீட்டுல ஒரு விளக்கேத்தினா கூட போதும். அதுதான் நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, எல்லாரும் பெருமாளை தேடிட்டு போனான். நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, மரத்தடியில உட்காந்துட்டு அவர் கூப்பிட்டதுக்கு பெருமாள் வந்துட்டு போனான். அதனால எதுக்கு சொல்ல வரேன், அதுக்காக நம்ம நம்மாழ்வார் ஆயிட முடியுமா? ஆயிட முடியாது. மனசார பெருமாள் உட்கார்ந்த இடத்துல பெருமாளை நீங்க கூரத்தாழ்வார் ஆயிட முடியுமா? கண்ணு புடுங்கி கொடுத்தாரு கூரத்தாழ்வார், நம்மளால முடியுமா? கண்ணப்பன் ஆயிடா காலஹஸ்தியில இன்னைக்கும் அந்த கேத்திரம். அதாவது கண்ணப்பனுடைய பக்தியில பார்க்கும்போது சுவாமிக்கு பிடிச்சது அவன் நைவேத்தியம் இல்ல, அவனுக்கு பிடிச்சதுதான் அவன் நைவேத்தியம் பண்ணிருக்கான். பன்றி மாமிசம், அதான் சொல்றான். அதாவது கண்டூஷம்னு பேரு.
அந்த கையில ஜலத்தை எடுத்தான், கையில ஜலம் நிக்கல, பார்த்தா ஒன்னும் அக்கம் பக்கத்துல பக்கெட் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படியே எடுத்து வாயில விட்டுட்டான். அதை எடுத்து சுவாமி தலையில அப்படியே விட்டான். அதுக்காக நான் அப்படி பண்ணிட்டோமான்னா அது ரொம்ப தப்பான ஒரு அபிப்பிராயம். அவனுக்கு புரிதல் இருக்க இல்ல. அவனுக்கு உண்டான அந்த ஒரு ஃபெய்த் நம்மளுக்கு இருக்கா? முடியாது. நம்ம சதையை வெட்டி கொடுப்போமா? அதாவது 300 காலத்துல வேதங்கள் சொல்லும் பொழுது, அந்த காலங்கள்ல யாகங்கள் பண்ணும் பொழுது தேவதைகள் நேரா வருவாங்க. நேரா வந்து நீ பண்ணினதெல்லாம் நான் திருப்தி அடையலை அப்படின்னாக்கா உடனே அந்த யாகம் பண்றவனுக்கு பேரு எஜமானன்னு பேர். அவன் என்ன பண்ணுவான், உடனே தன்னுடைய இதுக்கு பேரு மேதம்னு பேர், உடம்புல இருக்கக்கூடிய சதை, அதை வெட்டி அப்படியே ஹோமம் பண்ணுவான். அந்த ஞானம் நம்மளுக்கு வந்துடும். ஒரு தலைவலி தாங்க முடியல, அப்போ ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அனஸ்தீசியா இல்லாம ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது. அப்படி இருக்க முடியுமா நம்மளால? தான் சொன்னா ரமண மகரிஷி சொன்னாரோ, சரீரம்னாலே என்னடா அழிஞ்சு போறது தானடா. ஆனா அவர் எப்படிதான் அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிட்டாருன்றது தெரியும். அதுதான் உண்மையான மெச்சூரிட்டி, உண்மையான பக்தின்னு கூட சொல்லலாமா? உண்மையான அப்படி பார்த்தா காந்தி, நான் 2 பக்கம் திரும்பின உடனே எனக்கு நீ ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடும், அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு வந்துருமா? உண்மையாவே சுவாமி, இவ்வளவு விஷயங்கள் வைகாசி விசாகத்தையும் தாண்டி இறை பக்தி நமக்கு எவ்வளவு இருக்கணும், அதுக்கான அந்த எக்ஸாம்பிள் சொல்ற நீங்க கோட் பண்ணி சொல்லும் பொழுது உண்மையாவே நிஜமா உண்மையாவே அந்த கடவுளோட ரிலேட் பண்றவாளுக்கு, உண்மையாவே பக்தியா இருக்கிறவாளுக்கு கண்டிப்பா கண்ல இருந்து தண்ணி டெஃபினட்டா வரும். எதுவுமே நான் சொல்லல, உள்ள உட்காந்து பகவான் தான் சொல்றேன். நான் ரொம்ப அது உண்மையாவே பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். உண்மையாவே இது கேட்கிறவாளுக்கும் இன்னைக்கு பரிபூர்ண ஒரு அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயமும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரியவாளோட ஜெயந்தி, அதை பத்தின சிறப்புகளும் நிறைய சொன்னீங்க. பெரியவாளை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்த ஒரு செக்மெண்ட்ல பேசலாம். உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, சந்தோஷம்.